வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டர் ரெசிபீஸில் 9 யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம். சிலது நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க, இல்லை யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. பிகினர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டர் ரெசிபீஸ் பக்கத்தில் இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்களுக்கு வரும். டிப் நம்பர் 1, கோதுமை மாவை இந்த வின்டர் சீசனில் எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். என்ன கண்டெய்னரோ அதுக்கு கீழே 4-5 பிரிஞ்சு இலை போட்டுக்கோங்க. நல்லா பரப்பனா மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நீங்கள் கோதுமை மாவை நிரப்பி வச்சுக்கோங்க. எந்த ஈரப்பதத்துக்கும் மாவு ஒன்றும் ஆகாது. டிப் நம்பர் 2, பாவக்காய் வாங்கி வச்சுட்டு ரொம்ப நாள் நம்மளால் யூஸ் பண்ண முடியல அப்படின்னா பழுத்துரும். இந்த மாதிரி நீங்கள் வாங்கிட்டு வந்த உடனேயே பாவக்காவோட 2 கார்னர்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. காற்று போகிற மாதிரி இந்த வெஜிடபிள் பேக்கில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா ஒரு வாரத்துக்கு நல்லாயிருக்கும். டிப் நம்பர் 3, ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு தோலை தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி ஒரு குடுவை மாதிரி இருக்கிற ஒரு கண்டெய்னரில், அதாவது வாய் சின்னதாக இருக்கிறதுல சேர்த்துக்கோங்க. அது முழுகிற அளவுக்கு தண்ணியை நிரப்பிக்கோங்க. ஃப்ரிட்ஜோட கார்னரில் எங்கேயாவது வச்சிட்டிங்கன்னா நேச்சுரல் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும். அடுத்த டிப் நம்பர் 4, நீங்கள் எண்ணெயை இந்த மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா ரெகுலராக வாஷ் பண்ணணும். சப்போஸ் வாஷ் பண்ணலைன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்கும், அதோட கசண்டும் அடியில் தங்கிடும். அதை துணியை போட்டு தொடச்சி எடுக்காமல் எந்த எண்ணெய் ஸ்டோர் பண்ணிங்களோ அந்த எண்ணெயே கொஞ்சம் விட்டு குலுக்கி எடுத்திங்கன்னா கார்னர்ஸில் ஒட்டியிருக்க அந்த கசண்டு எல்லாமே வந்துடும். ரொம்ப ஈஸி. நீங்கள் எப்படியும் போல் நார்மலாக இதை வாஷ் பண்ணிக்கலாம். எவ்வளோ ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இதை தனியாக நான் ஒரு கிண்ணத்தில் கொட்டி வச்சுருக்கேன். இது சின்ன கப்புன்றதுனால அந்த கசண்டெல்லாம் கீழே சீக்கிரமாக தங்கிடும். அப்போ இந்த எண்ணெயும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 5, கொய்யா பழம் ரொம்ப சீக்கிரத்தில் கெட்டும் போயிடும் பழுக்கிறதுக்கு முன்னாடி. எப்பயுமே நீங்கள் காயாக வாங்கிட்டு வந்த கொய்யா கொஞ்சம் பழுக்க ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி முனையை கட் பண்ணிவிட்டு உப்பு தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ கலரும் மாறாது, கெட்டும் போகாது. இது ஒரே ஒரு பழம்ன்றதுனால நான் சின்ன டப்பாவில் போட்டிருக்கேன். 4-5 பழமாக இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் உப்பு தடவி ஒரு டைட் பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. டிப் நம்பர் 6, மிளகு ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கீழே சீரகமும், சீரகம் ஸ்டோர் பண்ணுற கண்டெய்னர் கீழே மிளகும் போட்டு வச்சுக்கோங்க. இந்த வின்டர் சீசனுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டுமே ஒரு மாதத்துக்கு மேலே எந்த பூச்சியும் வராமல் நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த டிப் நம்பர் 7, கேஸ் ஸ்டவ் மேலே சிந்தி இருக்க எண்ணெய், நெய், இந்த பிசுப்பெல்லாம் போகணும்னா டெய்லி நம்ம சிஃபோ இல்லை க்ளீனிங் லிக்விட் வச்சு க்ளீன் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஏதாவது ஒரு மாவை இந்த மாதிரி டஸ்ட் பண்ணிடுங்க. அரிசி மாவு இல்லை கோதுமை மாவு அந்த மாதிரி. அந்த மாவோடு சேர்த்து துணியில் குயிக்காக இப்படி தள்ளினீங்கன்னா ரொம்ப க்ளீனாக பிசுப்பெல்லாம் எதுவுமே இல்லாமல் அது துணியோடு ஒட்டிட்டு வந்துடும். எதையுமே ஸ்ப்ரே பண்ணாமல் ரொம்ப குயிக்காக க்ளீன் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ சும்மா ஈர துணி வச்சு தொடச்சிக்கலாம். அடுத்த டிப் நம்பர் 8, கேஸ் ஸ்டவ் கீழே நம்மள அறியாமல் பொங்கி வழியும் போது சிந்துறது எல்லாத்தையும் உடனே சம்டைம்ஸ் நம்மளால் துடைக்க முடியாது. அதனால் எப்பயுமே கீழே இந்த மாதிரி சின்ன சின்ன பிளேட் அந்த பர்னருக்கு கீழே வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயாவது ஸ்பில் ஆகிற பாலோ இல்லை குழம்பு, ரசம் இதெல்லாமே நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். அடுத்த டிப் நம்பர் 9, பப்பாயா ரொம்ப பழுத்து போனால் நம்மளால் கட் பண்ணவே முடியாது. நடுவில் இருக்கிறத எதையுமே க்ளீன் பண்ண முடியாது. அது எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணி அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுங்க. எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ நம்மளால் ஈஸியாக அந்த நடுவில் இருக்கிறது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடலாம். இது ஒரு 2 டேஸ்லேயே பழுக்க ஆரம்பித்த உடனே ரொம்ப பழுத்துரும். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்த எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் மைதிலிஸ் ரெட்டர் ரெசிபீஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ எல்லா நியூ வீடியோஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு சேரும். தேங்க்யூ.